காமன் மேன், நான் வாட்ஸ்அப்பில் என்னோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் எனக்கு தெரிஞ்சவருக்கு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறதுல என்ன தேச பாதுகாப்பு கேட்டுட போகுதுன்னு கேட்குறாரு. இல்லை அப்படி கிடையாது. நீங்கள் ஃபார்வர்டு மெசேஜ் என்ன அனுப்புறீங்க அப்படிங்கிறது கொஸ்டின் ஒன். நீங்கள் வந்துட்டு ஃபார்வர்டு மெசேஜ்னு ஒரு பொய்யான வீடியோவை அனுப்பி பேனிக்கை கிரியேட் பண்ணுறீங்க. இல்லை யாரோ ஒருத்தர் வந்துட்டு சென்னை தாக்குதலுக்குள்ளாக போது, ஒரு மிசைல் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சென்னையில் இருக்கிற உங்கள் நண்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க, சென்னையில் மிசைல் வரப்போகுதா அப்படின்னு பண்ணுறீங்க. அப்போது அந்த நண்பர் அதை எப்படி எடுத்துப்பாரு? ஓகே, உங்களை அவர் ஒரு 4 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார். இது மாதிரி வந்து சென்னையெல்லாம் மிசைல் அட்டாக் உண்மையாக சொல்கிறேன், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே சென்னையில் மிசைல் அட்டாக் நடக்க போகுதாமேன்னு என்ன கேட்டாங்க. சென்னையில் மிசைல் அட்டாக் பாசிபிலிட்டி இருக்கானா? இருக்கு, நடக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ நம்ம சென்னை மாதிரி அவ்வளோ எஸ்கலேஷன்ஸ் இருக்கு. அப்போ இந்த பயம் உருவாக்குதுல்ல, இந்த பயம் வந்து நம்ம 2 பேரையும் முடக்குமா? நீங்களும் சென்னையில் நடமாட பயப்படுவீங்க, நானும் சென்னையில் நடமாட இது எவ்வளோ பெரிய பொருளாதார சீரழிவை ஏற்படுத்தும். அப்போ வார் அப்படிங்கிறது வந்துட்டு வெறுமனே அதான் ஆயுதங்களால் கிடையாது, உளவியலாக நடத்தப்படுறது. நான் ஒரு ஃபார்வர்ட், ஆனால் என்ன ஃபார்வர்ட் பண்ணுறீங்கன்றது இருக்குல்ல. ஸோ அதனால் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க.